இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் பிரயாசம் வீணாய் போகாது, அதான் தலைப்பு. உங்கள் பிரயாசம் வீணாய் போகாது. விசுவாச வாழ்க்கையை பற்றி நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவர்களுடைய பிரயாசம் வீணாய் போகாது. நீங்கள் தேவன் பேரில் விசுவாசம் வச்சிருக்கிறீங்களா? தேவனோடு உறவாடி கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுடைய பிரயாசம் ஒரு நாளும் வீணாய் போகாது. சங்கீதம் 102:13 தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. ஆண்டவர் தயவு செய்யும் காலம் வந்தது. கர்த்தர் குறித்த காலம் வந்தது. கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போகிற காலம் வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். தீர்க்க தரிசனமாய் யோசேப்பு சொல்கிறான், நீங்க எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு நீங்க போவீங்க. தெளிவாய் அவன் சொல்கின்றான். இப்போ வாக்குத்தத்தம் நிறைவேற போகிறது. தேவன் தயவு செய்யும் காலம் வந்துவிட்டது. இப்போ அந்த வாக்குத்தத்தம் வந்தது என்று தெரிந்த உடனே பிசாசு உபத்திரவத்தை அதிகமாக்குகிறான், பிரச்சனையை இன்னும் அதிகமாக்குகிறான். இந்த நேரத்தில்தான் வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அதான் முக்கியமானது. வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அதே போலதான் மோசே உடைய பெற்றோர் வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பிடித்து கொண்டார்கள். எல்லாரும் ஆண் பிள்ளையை பார்வோனுக்கு பயந்து தூக்கி எறிகிறார்கள். இவங்க மோசேயை நைல் நதியில தூக்கி எறியவில்லை. எல்லாரை போல இவர்கள் செய்யவில்லை. உங்க வாழ்க்கையில தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை தூக்கி எறிந்து விடாதீர்கள். வாக்குத்தத்தத்தை மறந்து விடாதீர்கள். நிறைய பேர் வாக்குத்தத்தத்தை மனதிலிருந்து எடுத்து விட்டார்கள். உபத்திரவம் அதிகமாகும் பொழுது, பிரச்சனை அதிகமாகுகிறது என்றால் ஆவியானவர் சொல்கிறார், வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபமாகிவிட்டது என்று அர்த்தம். எத்தனை பேர் இதை எடுத்துக்கொள்கிறீர்கள், ரிசீவ் பண்ணுகிறீர்கள்? அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்வில் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை நீங்க மட்டுமல்ல, மற்றவர்கள் காண்பார்கள். கட்டாயம் கர்த்தர் காணும்படி செய்வார்.
இதை புரிந்து கொண்ட மோசேயுடைய பெற்றோர், மோசே குழந்தையாய் பிறந்த பொழுது அழகுள்ளவன் என்று காண்கிறார்கள். அப்போஸ்தலர் 7:20, அப்போஸ்தலர் 2:2, முதல்ல அப்போஸ்தலர் 7:20, யாத்திராகமம் 2:2, எபிரேயர் 11:23, இந்த வசனங்களில் மோசே அழகுள்ள பிள்ளை என்று வருகிறது. திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்தான். அப்போ மற்ற பிள்ளைகள்லாம் அசிங்கமா இருந்ததா? அசிங்கமான ஆள் கூட குழந்தையா பிறக்கும் பொழுது அழகாத்தான் இருப்பாங்க. குழந்தையாக இருக்கும் பொழுது அத்தனை பேருமே அழகாத்தான் இருப்பார்கள். கொஞ்சிக்கிற மாதிரி தான் பிள்ளைகள் இருப்பார்கள். அத்தனை குழந்தைகளும் எகிப்து தேசத்தில் இஸ்ரவேலர்களுக்கு பிறந்த அத்தனை குழந்தைகளும், அல்லது லேவி கோத்திரத்தில் பிறந்த அத்தனை குழந்தைகளும் அழகாகத்தான் இருந்துச்சு. அப்போ மோசே மட்டும் அழகானவரா? மற்ற பிள்ளைகள் அழகு இல்லாதது போல நினைத்து விடக்கூடாது. ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால், மோசே குழந்தையாய் பிறந்த பொழுது ஒரு தெய்வீக அழகு இருந்துச்சு, ஒரு திவ்ய சௌந்தரியம் இருந்துச்சு. இது அவர்களுக்கு பெற்றோருக்கு தெரிந்து விட்டது. இவன் எல்லா பிள்ளைகளை போல அல்ல, தெய்வீகமானவன். இவனுக்கு பின்னாடி ஒரு தெய்வீக திட்டம் இருக்கிறதை மோசேயுடைய பெற்றோர் அதை புரிந்து கொண்டதினால தான், அதை கண்டு கொண்டபடியினால் 3 மாதம் பிள்ளையை ஒளித்து வைத்தார்கள். மோசேயுடைய பெற்றோருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். இது எப்படிப்பட்ட காலம்! ஆண் பிள்ளைகளே இருக்கக்கூடாது என்று சட்டங்கள் போடப்பட்ட காலம் அது. எப்படி மோசேயை பாதுகாத்திருப்பாங்க? பக்கத்து வீட்டார் லேவி கோத்திரத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் கூட அவங்களுக்கு கூட தெரியக்கூடாது. அவங்களுக்கு தெரிஞ்சா நம்ம வீட்டு பிள்ளைய நைல் நதியில் தூக்கி எறிஞ்சிட்டோம், இவங்க வீட்டு பிள்ளைய ஒளிச்சு வச்சிருக்கிறாங்களே, கண்டுபிடிச்சிடுவாங்கன்னு சொல்லி பக்கத்து வீட்டார் கூட அறியாத அளவுக்கு மறைத்து வைத்தார்கள். மறைத்து மறைத்து பெற்றோர் எடுத்த முயற்சி, மோசேயுடைய சகோதரி மிரியாம் எடுத்த முயற்சி, குடும்பமாக சேர்ந்து வேலை செய்தார்கள், பிரயாசப்பட்டார்கள். அதனாலதான் பிரயாசத்துக்கு பலன் உண்டு. எப்பொழுதுமே தேவனுடைய திட்டத்துக்காக, தேவனுடைய நோக்கத்துக்காக பிரயாசப்படும் பொழுது உங்க பிரயாசம் ஒரு நாளும் வீணாய் போகாது. அதுவும் குடும்பமாய் எடுக்கிற பிரயாசம் வீணாய் போகாது. அப்போ மோசேயுடைய பெற்றோர் எடுத்த பிரயாசம் வீணாய் போகவில்லை. எப்படியாவது பிள்ளையை ஒளித்து வைக்க வேண்டும், பார்வோனுடைய கண்ணுக்கு பட்டுவிடக்கூடாது, பார்வோனுடைய சேனைக்கு இந்த பிள்ளை கண்ணில் பட்டுவிடக்கூடாது. பிள்ளையின் சத்தத்தை
காதுல கேட்டுவிடக்கூடாது. மறைத்து மறைத்து எப்படித்தான் மறைத்தாங்களோ தெரியல, ஒளித்து வைத்தார்கள். பகலெல்லாம் ஒளித்து வைத்தார்கள், இரவெல்லாம் ஒளித்து வைத்தார்கள். இப்போ பகலெல்லாம் ஒளித்து வைத்து பாதுகாத்து இருக்கிறார்கள், இரவுல ஒளித்து வைத்து தூங்காமல் பாதுகாத்து இருக்கிறார்கள். மோசே குழந்தையை இரவும் பகலும் பாதுகாத்தார்கள். ஏன்? மோசே குழந்தைக்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. இந்த மோசேயுடைய பெற்றோர் ஃபேமஸானவங்க கிடையாது. ஆனால் அவங்களுடைய தியாகம், அவர்களுடைய பிரயாசம், அவங்க செய்த ஒன்றே ஒன்று, ஒளித்து வைத்தார்கள். ஒளித்து வைப்பது அவ்வளவு சுலபம் கிடையாது. கர்த்தருக்காக படுகிற பிரயாசம், கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக நம்ம எடுக்கிற பிரயாசம், அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். விசுவாச வாழ்க்கை என்றாலே பிரயாசப்படுவது. நம்ம பிரயாசப்படணும். இப்போ வேலை செய்கிறோம் என்றால் வேலை செய்ய பிரயாசப்படுகிறோம். அதே போல தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். உங்களை குறித்து தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். உங்கள் பிள்ளைகளை குறித்த தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு பிரயாசப்பட வேண்டும். எவ்வளவு முயற்சி எடுக்கிறோம் அதை தேவன் பார்க்கிறார். அப்போ இந்த பிள்ளைய எடுத்து ஒளித்து வைத்தார்கள். கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருந்தார். மோசேயுடைய பெற்றோரை கர்த்தர் பார்த்து கொண்டிருந்தார். நாம நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக பிரயாசப்பட வேண்டும். நம்ம குடும்பத்துக்காக கிரயம் கொடுக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு கிரயம் கொடுக்க வேண்டும். கர்த்தருடைய திட்டம் நடக்கணும் என்பதற்கு குடும்பத்தை நடத்துவது அவ்வளோ சுலபமானது அல்ல. தியாகம் பண்ணணும், பிரயாசப்படணும். மோசேயுடைய பெற்றோர் தியாகம் பண்ணினார்கள், 2 பேரும். அப்பதான் காரியங்கள் நடக்கும். ஏன் ஒளித்து வைத்தார்கள் மோசே குழந்தையை? அவன் திவ்ய சௌந்தரியம் உள்ள பிள்ளை. தேவ திட்டம் அவன் வாழ்க்கையில இருக்கிறது. அந்த திட்டம் நிறைவேற வேண்டும். பிரியமானவர்களே, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். குடும்பத்திற்கு பின்னாடி ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. இந்த தேவ செய்தியை எத்தனை பேர் குடும்பமாய் கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்தை குறித்து கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்க வாழ்வில் தேவ திட்டம் நிறைவேறும். உங்க பிள்ளைகளை குறித்த தேவ திட்டம் நிறைவேறும். அதற்கு எதிராய் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் உங்க குடும்பத்தை தொடாது இருப்பதாக. இந்த தேவ செய்தியை கேட்கிற குடும்பங்களை தொடாது இருப்பதாக.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பையும் ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் உங்க குடும்பங்களில் கட்டவிழ்க்கிறேன். தேவ திட்டம் உங்க குடும்பத்தில் நிறைவேறட்டும். உங்களை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறுவதற்குத்தான் நாம் பிரயாசப்பட வேண்டும். பிரயாசப்படும்படி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிரயாசப்படுகிறவன் பலனில் முந்தி பங்கடைவான். அப்படிதான் வசனம் சொல்கிறது. நம்ம பிரயாசப்படும் பொழுது தயை செய்யும் காலம் நமக்கு வந்துவிட்டது என்ற அர்த்தம். பிரயாசப்படும் பொழுது தேவ தயவு நமக்கு கிடைத்து விடுகிறது. நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, பிரயாசங்கள் வீணாய் போகாதபடி காத்துக்கொள்கிற தேவன் அப்பா. விசுவாச வாழ்க்கை வாழ்கிறவர்கள் கண்டிப்பா பிரயாசப்படுவார்கள். அவர்களுடைய பிரயாசம் வீணாய் போவதில்லை. ஆவியானவர் ஆளுகை செய்க. தேவ சமூகம், தேவ பிரசன்னம், இந்த வார்த்தைகளை கேட்ட தேவ பிள்ளைகள் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக பிரயாசப்படுகிறவர்களாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க வல்லமைக்குள்ள தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம்.